வணக்கம். நம்மளோட வாழைநார் பொருள் எப்படி உருவாகுது, அதோட வரவு எப்படி என்னங்கிறத நாம் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் வாழைநார். சரியா? நம்ம பட்டு நூல் மாதிரி ஜொலின்னு ஜொலிச்சிட்ருக்கோம். இது வாழைப்பட்டையிலேருந்து நாம் செப்பரேட்டாக பிரித்து எடுக்கக்கூடிய நார் தான் வாழைநார். சரியா? இதில் சாரீஸ் பண்ணுவாங்களாம், நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. தற்சமயத்துக்கு நாம் ஆரம் கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். தண்ணி எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு கிடையாது. ஓகேவா? தண்ணியோட யூஸ் அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போது இதை எப்படி நம்ம பிரித்து பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ இதிலேருந்து நார் எப்படி கட் பண்ணணுங்கிறத நாம் இதை பிரித்து பார்ப்போம். சரியா? இப்போது பிரித்து பார்க்குறதுன்னா நாம் இந்த அடுக்கிலேருந்து எடுக்கணும். இந்த இருக்கக்கூடிய இந்த அடுக்கிலேருந்து தான் நாம் நாரை பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி நாரை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஓகேவா? இப்படி அழகாக நீட்டாக நாரை அரேஞ்ச் பண்ணி நாம் எடுத்தாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் நமக்கு நம்மளோட கத்திரிக்கு எவ்வளோ வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாம் எடுக்கணும். சரியா? நம்ம இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நிற்கக்கூடிய இந்த பிசுறு இது நல்லா இல்லை, பார்த்தாலே தெரியும். அதை எக்ஸ்ட்ராவாக நிற்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதை மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம டேப் எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம சின்னதாக செய்கிறோன்னா ஒரு 2 இன்ச், அப்படி கொஞ்சம் கூட பெருசாக செய்கிறோன்னா 2.5 இல்லைன்னா 3. ஓகேவா? இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 2, 2.5, 3 இதுக்கு மேலே நாம் எடுக்கக்கூடாது. எடுத்தாச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நமக்கு தேவை 2.5. சரியா? இப்போ 2.5 இன்ச்சில் தான் நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது 2.5 இன்ச்சுக்கு நம்ம அளவு எடுத்துருக்கக்கூடியதை கட் பண்ணி தனியாக வைப்போம். ஓகேவா? 2.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ வெட்டி செப்பரேட் பண்ணியாச்சு. சரியா? இந்த அளவுக்கு இருக்குது. இது நமக்கு எல்லாம் தேவையில்லை. இதிலேருந்து கொஞ்சம் பாதி மட்டும் போதும். இப்போ இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம செப்பரேட்டாக இதே மாதிரி ஒரு நூல் மாதிரி எடுத்துட்டு இதை கொஞ்சம் இந்த நாரில் நனைச்சிடணும். நனைச்சாச்சுன்னா இந்த நூல் ஸ்டிப்பாக நிற்கும். சரியா? எந்த பிசுறும் இல்லாமல் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி நாம் எடுத்து வச்சுருந்தது. ஓகேவா? இப்போ நாம் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி கட்டணும்னா, இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு சுத்து கரெக்டாக சென்டரில் கொண்டு ஒரு சுற்றி ஒரு எண்டு நட் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு எக்ஸ்ட்ராவாக நிற்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இவ்வளோதான். இது ரெடி ஆகியாச்சு. இப்போது இது ஃப்ளவராக மாறக்கூடியது. இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கிடணும். ஒரே ஈவனாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லா பக்கமும் இந்த ஃப்ளவர் நல்லா ஈக்குவலாக விரிஞ்சு வர்றது மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துடணும். சரியா? 2 பக்கமுமே ஒரே மாதிரி வரணும். ஓகேங்க, இவ்வளோதான். வாழைநாரில் நம்ம ஆரம் கட்டக்கூடிய பூ செய்யக்கூடிய மெத்தட் இவ்வளோதான். ஓகேவா? வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தேங்க்யூ.